Nisha, Ashwin Ashwin, Sakka vaikkum palagaram, adukku Ashwin Ashwin. இன்னைக்கு நேர்லயே இப்போ நீங்க இருக்கும்போது துரோகிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து அதாவது அவங்களுக்கு கொடுத்த நேரம் முன்னதாக கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அதுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. எங்க தோழர்கள் தெரியாம இங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைவர் வராருன்னு சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி வராரு, நாங்கள் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். அவருடைய முறை அவர் போட்ட பிறகு நாங்க வந்து செலுத்திருக்கோம். இதுல எந்த கருத்து இருந்தாலும் எல்லா கூட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு தொடர்ந்து திமுக விமர்சித்து வராங்க. நாங்க ஏற்கனவே இதுக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்கோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். இதை மீண்டும் மீண்டும் கூர்மைப்படுத்துவது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்காது. காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது, மற்ற கட்சிகளுடைய தேச நலன் சார்ந்த விஷயங்கள்ல குரல் கொடுப்போம். நேற்று அதிகாரப்பூர்வமா திமுக அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கட்சி அவங்களுடைய முடிவு, நான் என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் தான் குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரசுடைய துரோகத்தால திமுக தோழருடைய மனம் வந்து காயப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஹைகமாண்ட் வில் டேக் டிசிஷன். இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில போறாங்க, கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய பார்வை. இதுக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நான் இது எந்த கருத்தை சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதுக்கு மாநில தலைவரா உங்களுடைய பதில் வேணும் இல்லையா? ஏங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியா. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்கமா இருக்காதா? சொல்றதை கேளுங்க, இருங்க ஒரு நிமிஷம். விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் விட்டுட்டு போனோங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிரதகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். திமுகவோடு கருத்து வேறுபாடுகள் இல்லை, இதனை கூர்மைப்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். காயிதே இல்லத்து நினைவிடத்தில் திமுகவினர் அவருக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டது தொடர்பாகவும் அவர் பதிலளித்திருக்கிறார். திமுகவோடு கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். அது அவர்களின் முடிவு என்று தெரிவித்திருக்கிறார் செல்வபிரதகை. காயிதே இல்லத்து நினைவிடத்தில் திமுகவினர் அவருக்கு எதிராக கண்டனம் முழக்கம் எழுப்பியது தொடர்பாகவும் பதிலளித்தார். இதனை கூர்மைப்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த தேர்வு எப்படி செய்யப்பட்டது, எப்பொழுது வேட்புமனு உள்ளிட்டது? இது அகில இந்திய தலைமையோட முடிவு அறிவித்திருக்கிறார்கள். அகில இந்திய தலைமை முடிவை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போறதுக்கு போயிட்டு இருக்கேன். கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அவர் என்ன நாள் என்ன சரியான நேரம்ன்றதை பார்த்து அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவார். ஓகே, வருகிற 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியோட மாநாடு டெல்லியில நடைபெறுகிறது. அதில் திமுக கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய உங்களுடைய பார்வை? அது அவருடைய விஷ், அவங்க கட்சியோட முடிவு. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் ஹைகமாண்ட் வில் டேக் டிசிஷன். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டேக் டிசிஷன். ஓகே, கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறின பிறகு தொடர்ச்சியாக விமர்சனங்கள், இன்று உங்களை கூட கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தொண்டர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க தொண்டர்களுக்கு? இது வந்து விமர்சனம்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் வருகிறார் என்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தோழர்களும் அங்க இருக்கிறவங்களும் நம்ம முன்னாடி போய் போட்டு போயிடலாம், வர தாமதமானாங்க. அங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பகுதியின் தலைவர்கள் சொன்ன பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மரியாதை செலுத்திய பிறகு நாம் செலுத்தலாம் என்று நாங்கள் போய் உட்காந்துட்டோங்க. அது ஒன்றும் கிடையாது. அதை எதையுமே கூர்மைப்படுத்த வேண்டாம். என்னுடைய வேண்டுகோள்னா எதையும் கூர்மைப்படுத்தக்கூடாது. தோழமையா இருந்திருக்கும். அதோடு அதை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நேரத்தில் போனது எங்களுடைய தப்பு தான். அது தெரியாம எடுத்து போய் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அப்போ அவர்கள் இது எங்களுடைய நேரம்னு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். நீங்க நன்றி தெரிவிக்கல, சீக்கிரம் விட்டு சொல்லாம போயிட்டீங்கன்னு ரொம்ப கொந்தளிக்காங்களா அவங்க தரப்பு? ஏங்க திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா வருத்தங்களும் சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். இது யதார்த்தம், இது இயற்கை. இதை பெரிதுபடுத்த வேண்டாம். போக போக செட்டில் ஆகும். எது நியாயம், எது சரி, எது தவறுன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, இந்த இந்தியா கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இப்போ திமுக வெளியே போயிருக்கு, தாவைக்கா உள்ள வருதா, அழைப்பு விடுக்கிறீங்களா, எப்படி சார்? இதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை தான் முடிவு எடுக்கும். தமிழ்நாடு யூனிட் முடிவு எடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் விக்னேஷ். செல்வ பிறந்தகை புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். திடீரென்று திமுக கூட்டணியிலிருந்து விலகிச் சென்று விட்டதால் சில கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். இதனை கூர்மைப்படுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கிறார் செல்வ பிறந்தகை. காயிதே மில்லத் நினைவிடத்தில் திமுகவினர் கண்டன முழக்கமிட்டது தொடர்பான கேள்விக்கும் பதிலளித்தார். தாங்கள் தான் தவறான நேரத்தில் சென்று விட்டதாகவும் அவர் அது தொடர்பாக விளக்கமளிக்கிறார். திமுகவோடு கருத்து வேறுபாடு இல்லை என்று தெரிவிக்கிறார் செல்வ பிறந்தகை. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார். திமுகவோடு கருத்து வேறுபாடு இல்லை, அது அவர்களது முடிவு. எது சரி என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியிலிருந்து திடீரென விலகிச் சென்று விட்டதால் திமுகவினருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார் செல்வ பிறந்தகை. மைசூர் பாதுஷா ASV in Ashwin. சொக்க வைக்கும் பலகாரம்.